எக் கிரேவியை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமா? வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 முட்டையை வேக வச்சு நல்லா ஆற வச்சு இந்த மாதிரி துருவி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு ஜீரகம் 1/2 ஸ்பூன், பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி லீஃப் எல்லாத்தையும் போட்டுட்டு அதை எல்லாமே நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் 1 கப், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், தக்காளி 3/4 கப், இது எல்லாத்தையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் 3/4 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் துருவி வச்சுருந்த முட்டையை அதில் ஆட் பண்ணிவிட்டு அந்த எக்கும் கிரேவியும் நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் 3 முட்டையை உடைச்சி அதிலேயே ஊற்றிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் மிளகாத்தூள் ரெண்டையும் போட்டு லைட்டாக தூவி விட்டுட்டு சிம்மில் வச்சு தட்டு போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. மூடியை ஓப்பன் பண்ணிங்கன்னா கிரேவி ரெடி. துருவின முட்டையோட எந்த முட்டையும் சேரும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தியை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி இந்த டிஷ்ஷை டேஸ்ட் பண்ணிட்டே இருங்க. நாளைக்கு இன்னொரு ரெசிபி உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye from Lakshu.